இல்லை, பொறாமப்படுங்க, ஒரு அளவாக படுங்க. உள்ளூர்காரங்க நான்லாம் என்ன சொல்ல, யாருமே கஷ்டப்படாமலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது போக ஆரம்பத்துலேருந்து கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வீடியோ போடுறேன், அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன சும்மா இருந்து சம்பாதிக்கிறான், காசு வருது. பசங்க வேலை செய்கிறத வீடியோ எடுத்து போடுறான். அந்த வேலை செஞ்சதுனால தான் நான் வீடியோ போட முடியுது. வேலை செய்யாமல் வீடியோ போட முடியாது. யாருமே ஆரம்பத்துலேருந்து உடனே எடுத்த உடனே டாப் கீர் அடிச்சுலாம் முன்னுக்கு வர முடியாது. கஷ்டப்பட்டு தான் வரணும். நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அது எல்லாமே எனக்கு எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கூட இருந்தவங்க தெரியும். ஏன்னா சாலை சிவத்தியாத்தில் சாலை பக்கத்தில் இருந்தோன்னா சாலையில் ஒரு வாழைத்தார் இல்லைன்னா வேறு வேலைக்கு கூட யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துலேருந்து கண்ணு சமக்கிறதுக்கு உரம் சமக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆள் கூப்பிட்டு போனேன், நானும் செஞ்சேன். அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பாதை அது பின்னாடி நிறைய பேர் வராங்க. எனக்குன்னு ஒரு நேம் நானே உருவாக்கிக்கிட்டேன். என் பின்னாடி நிறைய பேர் இப்போ நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அது எல்லாத்துக்கும் மூலக்காரன் நான் நினைப்பேன். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். என் பின்னாடி நிறைய பேர் என் பின்னாடி என்னை பிடிச்சி பாதையாக பின்னாடி வராங்க அப்படின்னா அது எனக்கு பெருமை தான். ஆனால் ஒரு சில பேர் பொறாமப்படுறது பார்க்கும்போதுல, ஏன்னா வெளியேருந்து எத்தனையோ பேர் ரசிக்கிறாங்க. ஆனால் உள்ளூரில் நிறைய பேர் ரொம்ப பொறாமப்படுறிய. அதெல்லாம் என் காது கேட்காம இல்லை, நான் இப்போ தெரியாமல் இல்லை, தெரிஞ்சும் தெரியாமல் போயிட்டுருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளவோ அடிகள் மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அது இன்னும் பெரிய இடத்துல நான் வரல, ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்திருக்கேன். அது என் உழைப்பால் வந்திருக்கேன். அதனால் தப்பாக பேசாதீங்க, கஷ்டமாக இருக்குது.